Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிளாடுலஸ் செடி எப்படி வளர்க்குறது, நான் என்னென்ன தப்பு பண்ணேன், எப்படி எனக்கு புரிஞ்சது அப்படின்றத பற்றின முழு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளாடுலஸ் வந்து ஒரு பல்பு மூலிமா வளரக்கூடிய செடி. இது வந்து ஃப்ளவரிங்காக, அழகுக்காக நம்ம வளர்க்குறது. தலையில் வைக்க முடியாது, அப்புறம் பொக்கேக்காக யூஸ் பண்ணுவோம், ஃப்ளவர் வாஸில் வைப்பாங்க, அதுக்காக யூஸ் பண்ண கட் ஃப்ளவர்ஸாக அதிகமாக பயன்படுத்துகிறோம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸில் நல்லாயிருக்கும். நல்லா அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பர்பிள் எல்லோலாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்டி கலர்ஸ்லேயே கிடைக்கிது. இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக வளர்க்கணுன்னு ஆசை. நான் வந்து இதுக்கு முன்னாடி இல்லை 2 வருஷம் முன்னாடிலாம் வாங்கியிருக்கேன். ஒரு தடவை ஒயிட் கலரில் எனக்கு செடி கிடச்சிது. ஃபஸ்ட் டைம் அதான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அது பூத்து முடிச்சதுக்கப்புறம் பல்ப் எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்க. அதை நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு 2 மாதம் முன்னாடி தான் இந்த செடிகள்லாம் நான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாங்கியிருக்கேன். ஒரு 3-4 மாதம் முன்னாடின்னு சொல்லலாம் வாங்கியிருக்கேன். அப்போ என்ன தப்பு பண்ணேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ செடிலாம் காஞ்சு முடிஞ்சிருச்சு, அதாவது பூத்து காஞ்சு போச்சு பாருங்கள். இப்போ வந்து உள்ள பல்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எடுத்தேன். பார்த்தா பல்பு இப்படி தான் இருக்குங்க. நான் என்ன பண்ணேன்னா, போன வாட்டி வாங்கின செடிகளில் இந்த அடியில் இருக்க பார்ட்டு மட்டும் நான் எடுத்து வச்சிட்டேன். அதுதான் பல்பு அப்படின்னு நினச்சி நான் எடுத்து வச்சு நான் செஞ்ச முட்டாள்தனத்தை இந்த வீடியோ லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதுக்கு பாருங்கள். இதில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. எதை எடுத்து வைக்கணும், மேலே இருக்க பார்ட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும், இந்த அடியில் இருக்க பார்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது, அது வேஸ்ட்டு, தூக்கி போட்டுடணும். ஓகேவா? இது எனக்கு எதுலேருந்து புரிஞ்சதுன்னா, நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாருமே வந்து அந்த பல்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நானும் அந்த செடி எடுத்து பார்க்கும்போது மண்ணில் வந்து எனக்கு இந்த பார்ட்டு கிடச்சிது. நான் இதுதான் பல்புன்னு நினச்சி நான் அதை ஸ்டோர் பண்ணி ஒரு 4 மாதம் வச்சுருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் நம்ம ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வீடியோஸில் காட்டுற ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் கிளாடுலஸ் பல்பு வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருக்குது. ஆனால் என்கிட்ட இருந்தது சப்பையாக இருந்துச்சு. எனக்கு விஷயம் தெரியாமல் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி, சரி நம்ம டிசம்பர் மந்த் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வச்சேன். சீட்லிங் ட்ரேயில் வச்சேன். அதெல்லாம் பின்னாடி இருக்க கிளிப்பிங்ஸில் வரும் பாருங்கள். இப்போ நான் 4 செடி நான் எடுத்தேன். 4 செடியிலுமே எனக்கு இந்த மாதிரி கிடச்சிது பாருங்கள். பல்பு மேலே இருக்கிறது பல்பு, அடியில் இருக்கிறது அது வந்து பழைய பல்பு. அதில் இருந்தால் முளைக்கும் போது அது வந்து உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகிடும், அமுங்கிடும். மேலே இருக்க பல்பு உங்களுக்கு வளர ஆரம்பிக்குமா, அதுதான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இது வந்து எனக்கு எதில் கரெக்டாக புரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரினர் வீடியோ பார்த்தேன். அவங்க தான் தெளிவாக இதை காமிச்சாங்க. இந்த மாதிரி 2 பார்ட் இருக்கும். இதில் வந்து கீழே இருக்க பார்ட்டு நமக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுருணும், மேலே இருக்க பார்ட்டு தான் நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. அடடா, நம்ம வந்து மண்ணை கிளறும் போது அந்த அடியில் இருக்க பார்ட் மட்டும் கிடச்ச உடனே இதுதான் பல்புன்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நம்ம இந்த கிளாடுலஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம், கிழங்கு இருக்கா, அதாவது அந்த பல்பு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 வாரம் ஆச்சு. இந்த செடி பூத்து காஞ்சி 2 வாரம் ஆச்சு. சரி, பல்பு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம், ஏன்னா குட்டியாக இருந்தால் வேஸ்ட்டாக போயிடுமேன்ட்டு வளர விட்டுட்டு இப்போது டைம் கிடைக்கும் போது எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த வீடியோவில் பார்த்தது எனக்கு புரியுது. இப்போ 4 செடியிலுமே எனக்கு பல்பு கிடச்சிருக்கு பாருங்கள். வாஷ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது. செடி நம்ம நர்சரியில் வாங்குகிறோம், ஃப்ளவர் பூத்துரும், வீட்டுக்கு வந்து பூத்துரும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நானும் வந்து ஆன்லைனில் பல்பு வாங்கினது அது தனி, அதை நான் அப்புறமா போடுறேன். இது வந்து நான் நர்சரியில் செடியாக வாங்கிட்டு வந்து வச்சது. அதுலேருந்து எப்படி நம்ம பல்பு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்ற ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். அந்த அடியில் இருக்க பார்ட் நம்ம எடுத்து போட்டுடலாம், அது தேவையில்லை. மேலே இருக்க அந்த வெங்காயம் மாதிரி ஒரு பல்பு இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு தேவை. பார்த்திங்களா? உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போது. ஸோ நம்ம ஆன்லைனில் பல்பு வாங்கும்போது நமக்கு மேலே இருக்க பார்ட்டு தான் கொடுக்குறாங்க இல்லையா? எனக்கு எப்படி அது மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நான் போன வாட்டி நர்சரியில் வாங்கினதில் இந்த பார்ட்டை நான் மிஸ் பண்ணிவிட்டு, அந்த அடியில் இருக்க பாருங்கள், அந்த பார்ட்டை தான் நான் வந்து பல்பு, இதில் தான் கிளாடுலஸ் செடி முளைக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு 6 மாதமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கேன். இது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சிரிப்பு. ஆனாலும் ஒரு சந்தோஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு புதிய விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ நமக்கு இந்த பல்பு கிடச்சிச்சு. இப்போ எடுக்கும்போது கூட நான் ஒரு இருக்குமா இருக்காதான்ற ப்ராசஸ்லேயே எடுத்தேன். இங்கே பாருங்கள், அதை தான் நான் ஊனி வச்சுருக்கேன். தெரியுதுங்களா இந்த பைத்தியக்காரதானம் என்னன்ட்டு? பாருங்கள், இதை தான் நான் ஸ்டோர் பண்ணி ஒரு 4 மாதமாக அதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா முளைக்கவே இல்லை. எப்படிடா முளைக்கலையே, சரி மண்ணில் வைப்போன்னு சொல்லிட்டு மண்ணில் சீட்லிங் ட்ரேயில் வச்சேன். அப்போயும் முளைக்கல. அப்புறமா தான் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, செடி வளர கீழே இருக்க பார்ட் வந்து கம்ப்ரெஸ் ஆகிட்டு மேலே இருக்க பல்பு உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம பல்ஸ்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் சாஃப் வச்சுருப்போம் இல்லையா, ஃபங்கிசைடு சாஃப் இல்லை உங்கள்கிட்ட எது இருந்தாலும் ஃபங்கிசைடில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்த சீசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கிளாடுலஸ் வளர்க்குற முறை. அதாவது நம்ம செடிகளாக நர்சரியில் வாங்குறத எப்படி நம்ம அந்த பல்பை எடுத்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.